போங்க போங்க. மேடம் ரைட். மேடம் மேடம் ஒரு நிமிஷம் மேடம். ஒன் மோர் மேடம். ஓகேம்மா. ஓகே ஓகே. ஹாய் ஹலோ. அது தளபதி ஹீரோயின்னாலே வந்து அவங்க விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நடுவில் வந்து அந்த சாங் வந்து நாளே திருப்ப உடலும் இந்த உயிரும் சாங் வந்து நிறைய இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. ஸோ அஜித் இது வந்து சிவானம் சொல்லிட்டு ஒரு சாங் பவித்ராவில் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கு, அது அடிக்கடி அந்த சாங் அடிக்கடி வந்துட்டுருக்கோம். ஸோ யாரும் மறக்கலை. ஸோ எனிவே ரொம்ப ஹாப்பி எனக்கு. இந்த பழைய ஆர்டிஸ்ட்டை திரும்ப பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வரும். இவங்களாம் இன்னைக்கு மறுபடியும் சினிமாவில் பார்க்கறது ஒரு ஆர்வத்தை தூண்டும், வேற ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. இந்த இடைவெளி எடுத்துக்கிட்டது நீங்களா இல்லை சினிமாவா? நான் தான் கொஞ்சம் அதே ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற போது ஒரு ஃபேமிலி செட்டில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நாள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இது பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச சில நடிகர்கள் இருக்காங்க, சத்யராஜ் சார் இருக்கட்டும், அருண் பண்டிட் சார், ஆர்கி சார், நடிச்சா நான் ஹீரோ தான் அப்படின்னு தான் நடிப்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரி இருக்காங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேர் சீரியல் அப்படி போகணும்னு போயிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் மறுபடியும் ரீஎன்ட்ரி சினிமா தான் அப்படின்னு வந்துருக்கீங்க. மறுபடியும் தளபதியோட நடிக்கணும்னு தான் வந்திருக்கேன். ஸோ அதுக்குள்ளே விஜய் சார் வந்துட்டு லாஸ்ட் படம் சொல்லிட்டாங்க. ஸோ பார்ப்போம், இங்கே இப்போ உள்ள ட்ரெண்டிங் உள்ள ஹீரோஸோட நடிப்போம். தட்ஸ் ஆல். சரிங்க மேடம். இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு எத்தனை வருஷம் தான் எப்படி இருந்துச்சு? ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ கொரோனா பீரியடில் அகெயின் ஒரு ஸ்மால் ஸ்கில் என்ட்ரி ஆனேன். அதுக்கப்புறம் சினி பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு கான்டாக்ட் தெரியும், பட் இருந்தாலும் நம்ம போய் பேசுகிறதுக்கு ஒரு இதாக இருக்குது. ஸோ சீரியல்ஸ்லாம் அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். இப்போது இந்த படம் கம்மிட் ஆனதுக்கப்புறம் அகெயின் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அஜித் சரிங்க மேடம். இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு எத்தனை வருஷம் தான் எப்படி இருந்துச்சு? ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ கொரோனா பீரியடில் அகெயின் ஒரு ஸ்மால் ஸ்கில் என்ட்ரி ஆனேன். அதுக்கப்புறம் சினி பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு கான்டாக்ட் தெரியும், பட் இருந்தாலும் நம்ம போய் பேசுகிறதுக்கு ஒரு இதாக இருக்குது. ஸோ சீரியல்ஸ்லாம் அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். இப்போது இந்த படம் கம்மிட் ஆனதுக்கப்புறம் அகெயின் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அஜித் விஜய் தளபதியா மாறினாங்க. நீங்க அந்த ஒரு சிச்சுவேஷன் நீங்க அன்னைக்கு இருந்து ஒரு டாப்ல இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இருந்தீங்க. இன்னைக்கு நீங்க சத்யராஜ் சார் ஒரு ஹீரோயின் அப்படின்னு. சத்யராஜ் சார் டாப் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் தானங்க. சொல்லுங்க, அவருமே வந்து நான் சிவா சார் கூட பண்ணியிருக்கேன். நிறைய பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாரும் கூட பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது சத்யராஜ் சாரும் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் போதுனால வந்துட்டு அவருக்கு பேரு நான் இந்த படத்துல கம்மிட் ஆனேன் தானே. பேக் வரும்போது நம்ம சாதாரணமாக ஒரு ஆர்டிஸ்ட் ஹீரோயினாக நம்ம வந்துட்டோம். அப்படின்றப்ப இன்னைக்கு எப்படி இருக்குது சினிமா? நீங்க அன்னைக்கு பார்த்ததுக்கு நிறைய சேஞ்சஸ் முன்னாடி அதான் நிறைய விஷயங்கள்ல எப்படி சொல்றது, அதெல்லாம் சொல்லணும்னு டைம் பத்தாது. நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ எனக்குமே இது ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி இருக்கு. ஸோ இனி ட்ராவல் பண்ணும்போது தான் என்னன்னு தெரியும், இப்போ உள்ள மாற்றங்கள்லாம் என்னன்னு தெரியும். 2005க்கு அப்புறம் 25 அப்புறம் வருகை நிறைய இருக்கு. தேங்க்யூ. அது நம்ம யோகி பாபு இவங்களாம் நடிக்கும் போது எப்படி இருந்தது? அவரு யோகி பாபு சார் என்ன சொல்றது, உண்மையிலே ஸ்பாட்ல எல்லாரோட நல்ல ஒரு மிங்கிள் ஆகி என்ன சொன்ன மாதிரி இதுல ஆக்ட் பண்ணவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். டெய்லி ஹலோ எல்லாமே வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்ச ஆர்டிஸ்ட். வேற நேர்கள் ரவி சார்லேருந்து சரி ஸ்ரீமான் அப்படி இப்படின்னு இந்த ஹீரோயின்ஸ் மட்டும்தான் வந்து புதுசு தவிர்த்து மற்றபடி எல்லாமே வந்து இதில் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சாது. எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த பழைய நண்பர்கள்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீல் எனக்கு. அந்த ஹீரோயின் சொன்னாங்க, எனக்கு வந்து சார்லாம் நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க நடிக்க பண்ண, உங்களுக்கு அப்படி தேவையில்லை, ஆல்ரெடி நீங்கள் ஹிட்டு கொடுத்த ஹீரோயின் அப்படின்னு இப்போ பண்ணும்போது அவங்கள்ட்ட உங்களுக்கு எப்படி தோணுச்சு அந்த ஆர்டிஸ்ட்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றப்போ எந்த மாதிரி?
எப்படி சார் அன்னைக்கு கேமரான்னு ஒண்ணுதான் இருந்துக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஆளுக்கு தனித்தனி கேமரா வச்சிருப்பாங்க, ரியாக்ஷன் எடுக்குது, அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது சீக்கிரமா வேலை முடியுதுல்ல சார். ஏன்னா இதில் எல்லாமே வந்து சத்யராஜ் சார் டேட்டெல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது அங்கங்கே ஒரு கேமரா வச்சுட்டு சீக்கிரமாக ஒர்க்கு முடிக்கிறாங்க. என்ன அந்த லுக்கு அதெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. மற்றபடி இப்போ சீரியல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கேத்தாலும் ப்ராமிட்டிங் தான். படத்தில் தான் வந்து ஓனா டைலாக் பெஸ்ட்டு. நம்மளும் கொஞ்சம் சீரியல்லாம் பண்ணோடனே டைலாக் எல்லாம் பேசிட்டேன். மெயின் திங் இந்த படத்தில் நான் வந்து நானே சொந்தமாக டப்பிங் பேசியிருக்கேன். நான் எந்த படத்துலேயும் நான் வந்து இது வரைக்கும் பேசுனதில்லை. நான் 70 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நான் ஓனா டப்பிங் பேசி இன்னைக்கு இருக்க சினிமா துறையில் இருக்க எங்களுக்கு தெரிய பத்திரிகையாளர் நீங்கள் யார் அப்படின்னு இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க 2K கிட்ஸுக்கு நீங்கள் வந்து ஹிட் படங்களா என்னென்ன படங்கள்? எப்படி சொல்கிறது, பவித்ரா, சாரி நீங்க கேட்டது எனக்கு புரியல. எங்களுக்கு வந்து தெரியும் நீங்க யாரு, இன்னைக்கு படம் நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸ் இன்னைக்கு யூடியூப்ல பாக்குறாங்க. அன்னைக்கு என்னென்ன படங்களும் நீங்க ஹிட் கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு 2 படம் சொல்லிட்டீங்கன்னா? அது தளபதி ஹீரோயின்னாலே வந்து அவங்க விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நடுவில் வந்து அந்த சாங் வந்து நாளே திருப்ப உடலும் இந்த உயிரும் சாங் வந்து நிறைய இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. ஸோ அஜித் இது வந்து சிவானம் சொல்லிட்டு ஒரு சாங் பவித்ராவில் இந்த ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கு, அது அடிக்கடி அந்த சாங் அடிக்கடி வந்துட்டு இருக்கோம். ஸோ யாரும் மறக்கல. ஸோ எனிவே ரொம்ப ஹாப்பி எனக்கு. இல்லை, பழைய ஆர்டிஸ்ட்டை திரும்ப பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வரும். இவங்களாம் இன்னைக்கு மறுபடியும் சினிமாவில் பார்க்கறது ஒரு ஆர்வத்தை தூண்டும், வேற ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாங்க. இந்த இடைவெளி எடுத்துக்கிட்டது நீங்களா இல்லை சினிமாவா? நான் தான் கொஞ்சம் அதே ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற போது ஒரு ஃபேமிலி செட்டில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நாள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இது பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச சில நடிகர்கள் இருக்காங்க, சத்யராஜ் சார் இருக்கட்டும், அருண் பாண்டியன் சார், ஆர்கி சார் நடிச்சா நான் ஹீரோ தான் அப்படின்னு தான் நடிப்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரி இருக்காங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேர் சீரியல் அப்படி போகணும்னு போயிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம மறுபடியும் ரீஎன்ட்ரி சினிமா தான் அப்படின்னு வந்திருக்கீங்க. மறுபடியும் தளபதியோட நடிக்கணும்னு தான் வந்திருக்கேன். ஸோ அதுக்குள்ளே விஜய் சார் வந்துட்டு லாஸ்ட் படம் சொல்லிட்டாங்க. ஸோ பார்ப்போம், இங்கே இப்போ உள்ள ட்ரெண்டிங் உள்ள ஹீரோஸோட நடிப்போம். தட்ஸ் ஆல். நல்ல கேரக்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. ஆமாங்க, சென்னை தான். தேங்க்யூ. சென்னை ஜேர்னலிஸ்ட் மேடம். ஓகே சார். வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் வந்திருக்க பெரியவர்களுக்கும் எல்லாருக்குமே வணக்கம். பேபி அண்ட் பேபி யுவராஜ் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் யுவராஜ் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்தது. ஆக்சுவலி இது எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி. ஆஃப்டர் லாங் டைம் நான் மூவியில் ரீஎன்ட்ரி ஆகியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜெயோட அம்மா சொன்னாங்க, அதுக்கப்புறம் அது சத்யராஜ் சாரோட பேரண்ட்ஸ் சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி கமிட் ஆகிட்டேன். உண்மையிலே சூப்பர் கேரக்டர், நல்ல ஒரு காமெடி ஃபிலிமு. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் மாதிரி என்ன சொல்கிறது, பேபிங்கிறது வந்து எல்லோரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதில் பார்க்கும்போது ஒரு உண்மையில் ஒரு குழந்தையோடைய விஷயங்களை வந்து எடுத்து காட்டியிருக்காங்க. ஸோ நல்ல படம், கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். பிரதாப் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னை அழகாக காமிச்ச கேமராமேனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த டீம் எல்லாமே நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ வெரி ஹாப்பி. இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையிறதுக்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.